பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வருடத்தின் கடைசி நாட்களிலும் கூட இந்த மார்னிங் டிவோஷன் வழியாக ஆண்டவருடைய வார்த்தையை உங்கள் மத்தியில் அறிவிப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைய நாள் தியானத்திற்காக ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். பிரசங்கி 11வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். பிரசங்கி 11:1. உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். இதுல பிரசங்கி, அதாவது சாலமோன் ராஜா அழகாக சொல்கிறார். சிம்பிளா சொல்ல போனா, நீ விதை தண்ணீர் இருக்கிற அந்த வயல் நிலத்துல விதைக்கும் பொழுது பல நாட்களுக்கு அப்புறம் நீ அதை அறுப்பாய் என்று. இதெல்லாம் நமக்கு தெரிந்ததுதான். இதிலிருந்து, இந்த வசனத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொன்னா, நாம செய்கிற எல்லா முயற்சிக்கும் நிச்சயம் பலன் உண்டு. நாம் செய்கிற எல்லா முயற்சிக்கும் பலன் உண்டு. சொல்ல போனா எல்லா சின்ன சின்ன பிரயாசங்களுக்கும் தேவன் நமக்கு பலனை தருகிறார். அது நன்மையா இருந்தாலும் சரி, அது தீமையா இருந்தாலும் சரி, தேவன் நமக்கு பலனை தருகிறார். ஆண்டவர் அதெல்லாம் வெளிப்படுத்தின சொல்றார், அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக பலனை நான் கொடுக்க வருகிறேன் என்று சொல்லி. அதாவது நீங்கள் என்ன விதைக்கிறீர்களோ அதற்கேற்ற பலனை தேவன் உங்களுக்கு தருகிறார். இதில் சொல்லப்பட்டிருக்கு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். இந்த அநேக நாட்களுக்கு பின்பு இந்த வார்த்தை தான் நம்மில் பலரை பாதிக்கிறது, காத்து இருக்க வைக்கிறது. அது நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத வழிகளை ஏற்படுத்துகிறது. தேவன் ஒரு வாக்குத்தத்தை கொடுக்கிறார் ஆபிரகாமுக்கு 75வது வயதிலே. ஆபிரகாமே, நீ ஒரு குமாரனை பெறுவாய், அவன் இந்த கடற்கரை மணலத்தனையாய் பெருகுவான், அவனுடைய சந்ததி வானத்து நட்சத்திரங்களாய் பெருகும் என்று சொல்லி. ஆனால் கிட்டத்தட்ட ஆண்டவர் காத்திருக்க வைத்த வருடங்கள் 25 வருடங்கள். நம்மால யோசிக்கவே முடியல. ஆண்டவர் ஒருவேளை இப்போ இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள், உங்களுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இப்போ உங்களுக்கு வயசு ஒரு 30ன்னு வச்சுப்போம், ஒரு அப்ராக்சிமேட் ஆவரேஜா 30ன்னு வச்சுப்போம். ஒரு 25 வருஷம் கழிச்சு யோசிச்சு பாருங்க, உங்களுடைய 55வது வயசுல அந்த வாக்குத்தத்தம் நடைபெறுதுன்னா, அதன் மேல இருந்த ஆசை, அதன் மேல இருந்த அந்த இன்ட்ரெஸ்ட் எவ்வளவா தனிஞ்சு போயிருந்திருக்குங்க. ஆனா ஆபிரகாம் பொறுத்திருந்தான், காத்திருந்தான். 25 வருடங்கள் காத்திருந்தான். இன்னும் சொல்ல போனா அவனுக்கு 100 வருஷமாவே குழந்தை இல்லை. 100வது வயசுலதான் குழந்தை கிடக்குது. அப்புறம் காத்திருக்குதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை நீ காண்பாய் என்று தேவன் சொல்லும் பொழுது, we have to wait. நாம் காத்திருக்கணும். இன்னொரு வசனத்துல அழகா சொல்லப்பட்டிருக்கு. நீ பிரசங்கி 9:11வது வசனத்தின் கடைசி வரிகள்ல, சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். அது முந்தின காரியங்களை வாசிக்கிறேன். ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயை அடைகிறதற்கு வித்துவான்களின் அறிவும் போதாது, அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். ஐ மீன், நம்ம பணக்காரன் ஆகணும்னா நமக்கு நம்மளுடைய ஞானத்தை வைத்து மட்டும் ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம பெரிய விஷயங்களை அடையணும், அச்சீவ் பண்ணணும்னா நம்மளுடைய புத்தி, வித்துவான்களின், அதாவது மிகப்பெரிய பிலோசபர்ஸ், தத்துவ ஞானிகளின் அந்த ஞானம் பத்தாது. காரணம், நமக்கு சமயமும் தேவ செயலும், அதாவது தேவனுடைய இடைச்செயல் உண்டாக வேண்டும். தேவன் அதில் கிரியை செய்ய வேண்டும். ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்தார். முதலாம் நாளில, 2வது நாளில, 3வது நாள் அது உண்டாக கடவுது. வெளிச்சம், சூரியன், சந்திரன் எல்லாம் உண்டாக கடவுது என்று படைத்து சொல்றார். இதெல்லாம் நன்மை என்று, டிவைன் அப்ரூவல். அது ஆங்கில வேதாகமத்துல அழகா சொல்லப்பட்டிருக்கும், டிவைன் அப்ரூவல். எல்லாவற்றையும் படைத்து தேவன் இது நல்லது என்று கண்டார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்கள் நாம் காத்திருக்க வேண்டும். சில நன்மைகளை பெறுவதற்காக நாம் பொறுத்திருக்க வேண்டும். அதுதான் டிவைன் அப்ரூவல். அந்த விஷயம் உங்களுக்கு காத்திருந்து வருது அப்படின்னா நிச்சயமாகவே அதுல ஒரு டிவைன் அப்ரூவல் இருக்கும். தேவனுடைய சித்தம் அதுல இருக்கும். இல்ல, நீங்க அவசரப்பட்டு உடனே பெறணும்னா, ஒரு பயிர் விதைக்கிறீங்க, அன்னைக்கு ஈவினிங் காலையில விதைக்கிறீங்க, ஈவினிங்குள்ள எனக்கு அது அறுவடை வேணும் அப்படின்னா அது நல்லதா இருக்காது, நல்ல விளைச்சலை கொடுக்காது. நாட்கள்ல சீக்கிரமா விளைய செய்கிற நிறைய காரியங்களை நாம் பார்க்கிறோம். சீக்கிரமா பெருசாகக்கூடிய அது எல்லாமே நம்மளுடைய உடலை பாதிப்பு தான் ஏற்படுத்துகிறத தவிர நல்ல விளைச்சல்கள் இல்லை. ஹைபிரிடுக்கும் நாட்டு விளைச்சலுக்குமே ரொம்ப வித்தியாசம் உண்டு. ஹைபிரிட் காய்கள், நாட்டு காய்கள், நாட்டு விலங்குகள், இன்னும் சொல்ல போனா ஹைபிரிட்ல வர்ற இது. அப்ப இது எதுல பெஸ்ட் அப்படின்னு சொல்ல போனா, நாட்டு பழங்கள், நாட்டு காய்கறிகள், நாட்டு விலங்குகள், இதுதான் பெஸ்ட்னு சொல்லுவாங்க. அப்போ வெயிட் பண்ணணும். ஆசீர்வாதமான ஒரு காரியம் கிடைக்கணும்னா நம்ம we have to wait. அந்த அநேக நாட்களுக்கு பின்பு அதுதான் நம்மளை பாதிக்கும். அதை நாம் கடந்து விட்டோம் என்று சொன்னால் அதன் பலனை நாம் காண்போம். ஆகாரத்தை தண்ணீர்கள் மீது போடு, அநேக நாட்களுக்கு பிறகு உன் பலனை காண்பீர்கள். இதை நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தும் என்று சொன்னால், நீங்க பல நாளா முயற்சி பண்ணி கொண்டிருக்கலாம். உங்க ஊழியங்களா இருந்தாலும் சரி, உங்களுடைய தனிப்பட்ட பிசினஸ், வேலை, படிப்பு, இதெல்லாமே ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன், ஆனா என்னால முடியலை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நான் உங்களிடத்துல சொல்றேன், நிச்சயமாய் அதற்கேற்ற பலன் உண்டு. நீங்க எதை செஞ்சாலும் அதற்கேற்ற பலன் உண்டு. நான் என்னுடைய வாழ்க்கையில ஒரு சிறிய சாட்சியை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன்.
என்ன அப்படின்னா சின்ன வயசுல, அதாவது ஒரு 8th 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுது தமிழ் டைப்பிங்காக படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அதுக்கேற்ற வாய்ப்புகள் இல்லை. அப்போ அம்மா லேப்டாப், ஸ்கூல் லேப்டாப் இருக்குல்ல, அந்த ஸ்கூல் லேப்டாப்லயே நம்ம டைப் பண்ணி பழகலாம். அப்போ ஒரு அண்ணனுடைய லேப்டாப் எடுத்து நான் பழகிட்டு இருந்தேன். நான் அப்போ யோசிச்சேன், இது படிச்சு நம்ம என்ன பண்ண போறோம், இதை வச்சு என்ன யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நானா படிச்சு முடிச்சேன். ஒரு கட்டம் வரும்போது அதுக்கு எல்லாமே படிச்சு முடிச்சுட்டேன். ஸ்கூல் முடிச்சாச்சு, காலேஜ் முடிச்சாச்சு. இப்போ பைபிள் காலேஜுக்குள்ள போகும்போது நான் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆஃபீஸ் டியூட்டி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டியூட்டி ஆட் பண்ணியிருப்பாங்க. அப்போதான் அவங்க என்ன ரெக்கமெண்ட் கேட்டாங்க, என்ன இது கேட்டிருந்தாங்கன்னா, டிமாண்ட் பண்ணிருந்தாங்கன்னா, டைப்பிங் தெரியணும், ஆஃபீஸ்ல கொஞ்சம் மாதிரி கம்ப்யூட்டர் ஒர்க் தெரியணும் அப்படின்னு. அப்போதான் எனக்கு கிளிக் ஆச்சு, என்னைக்கோ நம்ம படிச்ச அந்த டைப்பிங் இன்னைக்கு நமக்கு யூஸ் ஆகுது, இன்னைக்கு மினிஸ்ட்ரியில யூஸ் ஆகுது, டைப்பிங் நமக்கு யூஸ் ஆகுது. அப்போ அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். 8th 9th நான் 2012 11 13 அந்த நாட்கள்ல கற்றுக்கொண்ட அந்த விஷயங்கள் எனக்கு இப்போ அது உதவியா இருக்கிறது. 10 வருடங்கள் கழித்து அது எனக்கு உதவியா இருக்கிறது. அவர் நினைக்கும் போதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதே போலதான் நீங்க என்னைக்கோ படிச்ச விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு கை கொடுக்கும். என்னைக்கோ நீங்க கற்றுக்கொண்ட காரியங்கள் இன்னைக்கு கை கொடுக்கும். நீங்க விளையாட்டாக சில கொஸ்டின் எல்லாம் நீங்க வாசிச்சு பார்ப்பீங்க, சில புக்கை வாசிச்சு பார்த்திருப்பீங்க, அது எக்ஸாம்ல வந்திருக்கும். அப்பதான் நினைப்பீங்க, நான் படிச்சது எதுவுமே வீணா போகலையே அப்படின்னு சொல்லி. அதான் நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க முயற்சி பண்ணுங்க, ஆண்டவர் நிச்சயம் அதில் பலனை தருவார். இந்த வசனத்தை வாசிக்கலாம், ஜெபிக்கலாம். உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மீது போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். இந்த வருடம் முழுதும் நீங்கள் கடினமா உழைத்திருக்கலாம், கஷ்டப்பட்டிருக்கலாம். அதன் பலனை வருகிற ஆண்டில் நிச்சயம் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் தருவார். நான் இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக கட்டளையிட்டு வாழ்த்தி நான் சொல்லுகிறேன். இந்த நாளும் கூட உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். God bless you. Have a nice day. Thank you.